ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நாம் நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல்வேறு கிரக சேர்க்கைகளும் பார்த்துட்டு வரோம். கிரக சேர்க்கைகளோட சம்மந்தப்பட்ட கோயில்களையும் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சில இடங்கள் சொல்லுவோம், நம்ம ஒரு கருத்தை சொல்லுவோம். அப்போ யார் என்ன பண்ணுவாங்க, அதை பார்க்குறவங்க பார்ப்பாங்க, பார்க்காதவங்க போயிட்டே இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தனியாலாம் அவங்க எந்த கருத்தும் சொல்ல மாட்டாங்க. யார் என்ன கருத்து சொன்னாலும் அதை உள்ளார போய் அதை டிஸ்டர்ப் பண்ணால் தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். பட் அதுக்கு நம்ம விளக்கம் சொன்னோன்னா அதுக்கு அவங்க இடம் கொடுக்காம ஆஃப் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி சில நபர்கள் இருக்காங்கல்ல, இவங்களை பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியில் கொஞ்சம் தெளிவாக குறிப்பிடணும். பொதுவாக பார்த்திங்கன்னா, சனி கேது சேர்க்கை அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசும்போது என்ன சொன்னோம், இது ஒரு நெருக்கடியான ஒரு சேர்க்கை தான், நல்ல சேர்க்கை கிடையாது. பார்வைகள் கூட அந்த மாதிரி சிக்கலை கிரியேட் பண்ணும். அதனால் என்ன சொன்னோம்னா, சனிங்கிறது ஒரு வகையில் அச்சுறுத்துகிற கிரகம், இன்னொரு பக்கம் கேதுங்கிறது நமக்கு சிக்கலை கொடுக்குற கிரகம். இது ரெண்டும் சேரும்போது பார்த்திங்கன்னா, கேதுவோட குணம் கம்ப்ளீட்டாக மாறி போயிடும். இன்னொரு பக்கம் சனியோட குணமும் கம்ப்ளீட்டாக மாறி போயிடும். இதை சொல்லிவிட்டு ஓப்பனாக சொல்லிட்டு வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு என்ன அப்படின்னு ஒரு உதாரணத்தை சொல்கிறோம். ஒருத்தன் ஆண்டியாக போனால் கூட அவன் கையில் ஒரு திருவோடை எடுத்துக்கிட்டு பிச்சை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா மறைமுகமாக சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்டி கையில் ஓடு இருக்கும் அது கூட உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கண்ணதாசன் எழுதின பாட்டை நம்ம மேற்கோள் காட்டி இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். அப்போ என்னென்னா, சனியோட உருவம் மாறணும், இந்த பக்கம் கேதுவோட உருவமும் மாறணும் அப்படிங்கிறது தான். இதை என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, நான் கவனிக்கலை. இந்த மாதிரி வாகைக்குளம், திருநெல்வேலி மாவட்டம், இந்த தூத்துக்குடி ரெண்டும் சந்திக்கிற இடம். வாகைக்குளம்ங்கிறது ஏர்போர்ட்டு, தூத்துக்குடி ஏர்போர்ட்டு. அந்த ஏர்போர்ட்டில் அந்த ஊரில் வாகைக்குளத்தில் பிச்சை விநாயகர்னு ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. சனிக்கு பிச்சை, விநாயகருக்கு கேதுக்கு விநாயகர். அதனால் இந்த ரெண்டு கோயிலுக்கு போய் அங்கே உள்ளவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் கமெண்ட்டுக்கு நமக்கு போட்டிருக்காரு. ஓகே, அது அவருடைய உரிமை, அது நம்ம தவறுன்னு எடுக்க முடியாது. நம்ம ஏற்கனவே மேலோட்டமாக சொல்லிட்டோம். இப்போ சனிக்கும் கேது சேர்க்கை வரும்போது விநாயகர் பெரிய வழிபாடு பெரிய அளவுக்கு பலன் கொடுக்காது. சித்தர்களே பார்த்திங்கன்னா, நேரடி சித்தர்களோட வழிபாடும் பெரிய அளவுக்கு பலன் கொடுக்காது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, என்கேவி ஐயா பெயர் எடுக்கிறாருன்னா, இந்த பெயருக்குள்ளே உள்ளுக்குள்ளே நிறைய ரகசியங்கள் மறைஞ்சிருக்கும். இது அவர் கூட இருந்தவங்களுக்கு தான் தெரியும். அவர் கூட இருந்துறவங்களே பல பேர் தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். இதை கமர்ஷியலாக எடுக்காமல் மக்கள் சேவைக்காக நம்ம சொல்லக்கூடிய, மக்கள் விழிப்புணர்வுக்காக சொல்லக்கூடிய இடங்களில் சில விஷயங்களை நாமளும் மறைமுகமாக தான் சொல்லுவோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு நெருக்கடியான விஷயத்தை சொல்லிட்டோம்னா, இந்த விஷயத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இதுக்கு உனக்கு இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு வர்ற ஜாதகம் பார்க்குறவங்கள பயமுறுத்தி அவங்கள்ட்ட ஏதாவது பரிகாரங்கிற பேரில் பிடுங்கிறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியாக இருக்கிறதுனால ரொம்ப பேசிகிட்ருக்கோம். அப்போ ஒருத்தர் என்ன எழுதுகிறாருன்னா, அதுக்கு கீழே இந்த வாகை குளத்தில் இருக்கக்கூடிய பிச்சை விநாயகருங்க, விநாயகரும் உருமாறணும், சனியும் உருமாறணும். அப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோன்னா, அந்த இடத்துல உருமாறிய சித்தர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறைமுகமாக லைட்டாக சொல்கிறோம். இவர் என்ன பண்ணுறாரு, உள்ளார என்ன பண்ணுறாரு, இது பிச்சை விநாயகர் அப்படின்னு எடுக்கிறார். ஏன்னா என்கேவியில் என்ன புக்கில் போட்டிருக்காரு, என்கேவியோட நான் பழகிருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். அவர் சனி கேது சேர்க்கைனால முதல்ல சித்தருங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருப்பார், ஒரு புக்கிலையும் பதிவு பண்ணியிருப்பார். இவர் இடையில விநாயகர்னு எடுக்கிறார். கேதுக்கு விநாயகர் எடுக்கிறது ஒரு வகையில் கரெக்டாக, நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல சனியோட சேரும்போது என்னன்னா, ரெண்டும் உருமாற்றம் அடையுதுங்கிற ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிட்டு தான் இங்கே பேசிட்டு வரேன். ரைட். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, வாகை குளத்தில் இருக்கக்கூடிய பிச்சை விநாயகரை வழிபடுங்க அப்படின்னு சொல்லி வழிபட்டு சொல்கிறாரு, ஒரு கருத்து சொல்கிறாரு. அதை ஒரு 3-4 பேரும் போய் லைக் பண்ணுறாங்க. ஓகே, அது நமக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுடைய கருத்து. இப்போ இடையில என்ன ஆகி போச்சுன்னா, நம்மக்கிட்ட தொடர்பில் இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் இருக்காங்க, கன்சல்டேஷனுக்கு வர்றவங்களும் இருக்காங்க இல்லையா. இவங்களில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, என்ன சார் நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, சொல்லிகிட்டு இருக்கீங்க, சித்தர்கள் பாடல்கள் மாதிரி மறைமுகமாக ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க, எங்களுக்கு புரியுது, தேவையில்லாமல் உள்ளார ஒருத்தர் இந்த மாதிரி பிச்சை விநாயகர்னு போட்டிருக்காரே அப்படின்னு சொன்னார். சரிங்க, நீங்களும் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கன்னா, யார் அவருக்கு ரிப்ளை பண்ணாலும் உடனே அவர் டெலீட் பண்ணி விட்டுட்டே இருக்கார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவருக்கு சனிக்கேது சேர்க்கை இருக்கோ, இல்லை சனிக்கேது சேர்க்கை உள்ளவர்களுக்கு இந்த பரிகாரம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கோயிலை சொல்லிவிட்டு வசூல் பண்ணிட்டாரோ என்னவோ தெரியாது. இதை நம்மளுடைய பக்கத்துக்குள்ளே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாரு. ஏன்னா நம்ம எப்போதுமே யார் வேணாலும் என்ன கத்திட்டு போட்டுன்னு பார்க்க முடியாது. ஏன்னா இதுக்குள்ளார வேறு சில குரூப்புகள் உள்ளார சில வேலை பார்க்கும். இது எந்த குரூப் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நாம் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய நம்பருக்கு இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஒரே ஒரு சந்தேகம்னு நம்ம தேவையில்லாத நேரத்தில் பேசுவாங்க. அவங்களுக்கு நம்ம பதில் சொல்கிறதில்ல. அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த இடத்துல படித்தேன், இந்த இடத்துல படித்தேன், 50,000 செலவு பண்ணி படித்தேன், இத்தனை கிளாஸ் படித்தேன், எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அவங்களுக்கும் நம்ம பதில் சொல்கிறதில்ல. இது வெளிநாட்டிலேருந்து பேசுகிறவங்களும் உண்டு. இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு பக்கம்
ஏதாவது ஒன்று படிச்சுட்டு ஏதாவது ஒன்று உளறிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து விளக்கம் கொடுக்குற மாதிரியே நம்ம வந்து மக்கள் மன்றத்தில் விளக்கம் கொடுக்குற மாதிரியே நிறைய இந்த கிரக சேர்க்கைகள், கோயில்கள் இந்த விஷயத்தெல்லாம் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரோம் இல்லையா. இது வந்து அவங்களுக்கு தாங்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்க தப்பாக ஏதாவது யார்ட்டையோ சொல்லிவிட்டு நம்ம வந்து பரிகாரங்கிற பேரில் சொல்லி விட்டுருப்பாங்க. நம்ம இதை ஓப்பனாக உடைக்கிறதுனால அதுவும் அவங்களால ஜீரணிச்சிக்க முடியாதா. உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி வேலை பார்க்குறது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த கமெண்ட் வேணாலும் போடுங்க, அதை பற்றி நமக்குலாம் வருத்தம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒன்று சொல்லும்போது அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துடுங்க. இதில் தவறுன்னா நீங்கள் உங்களுடைய கருத்து தானே சொல்கிறீங்க. உங்கள் கருத்தை சொல்ல மாதிரி இன்னொருத்தனும் கருத்து சொல்ல வருவானே, அவனை எதுக்கு டெலீட் பண்ணுறீங்க. இதுலேருந்து என்னென்னா, இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்க, நான் ஏற்கனவே ஒரு தடவை பேசுகிறேங்க, இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்க செக்ஷன்லேயோ அவங்களோட ஜாதகத்தில் இந்த கேது சேர்க்கை, சனி சேர்க்கை வேறு தவறான இடங்களில் இருக்கான், இல்லாட்டி குரு சுக்கிரன் சரியில்லாமல் போயிடும். எதிர்க்கிறத ஒருத்தனை ஏற்றுக்கிறதுக்கே மனநிலை இல்லைன்னா அவன் வந்து கருத்து சொல்ல வரக்கூடாது இல்லையா. இதுக்காக அந்த விஷயத்தை சொல்கிறான். சனி கேது சேர்க்கை அப்படின்னாலே உருமாறிய சித்தர், அவ்வளோதான். உருமாறிய சித்தர்னால் மனித உருவத்தில் இல்லாத சித்தராக இருக்கலாம். இதை நல்லா தெளிவு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கேது சனி சேர்க்கைக்கு எந்த விதமான விநாயகர் கோயிலும் ஒர்க் பண்ணாது. விநாயகரை பரிகாரமும் எடுக்க முடியாது. சாதாரணமாக பேரை சொல்லி சொல்லி எடுத்திங்கன்னா, இப்போது குருவும் சுக்கிரனும் ஒன்று பார்த்துக்குச்சின்னா அதுக்கு ஒரு பலன், குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருந்தேன்னா அதுக்கு பலனே தலைக்கீழே. இது வந்து பார்வை, சேர்க்கை, பரிவர்த்தனை எல்லாத்துக்கும் வெவ்வேறு ரூட் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த மாதிரி கமெண்ட் போகிறவங்களுக்கு சின்ன பசங்க அதுக்கெல்லாம் புரியாது. அவங்களுக்கு என்னென்னா எங்கே தங்களோட வருவாய் பாதிக்கப்படுதோங்கிற ஒரு பயத்தில் தான் இருக்காங்க. இப்போ நான் ஓப்பனாக பேசுகிறேன், அவங்க இன்னொரு சேனலில் போய் பேசலாம், ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவை போடலாம். ஏன் வந்து இன்னொரு விஷயத்தில் பூந்து போத்துட்டு அதுக்கப்புறம் பதில் போட்டால் ஏன் ஏற்றுக்க மாட்டேறீங்க. அப்போ அது என்னென்னா, இது ஜோசியர் குரூப் வந்து உள்ளார உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ணதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எனிஹவ் நாம் வந்து நம்மளை தான் மற்றவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கோமே தவிர நாம் யாரையும் ஃபாலோ பண்ணுறதில்ல. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, சனி கேது சேர்க்கை உள்ளவர்கள் ரொம்ப கவனமாக பார்த்து, கவனமான ஜோதிடர்களை பார்த்து நீங்கள் வந்து அதுக்கான விஷயங்களை தேடிக்கோங்க. இந்த மாதிரி இன்னொருத்தவங்க முதுகில் தொத்திக்கிட்டு, இன்னொருத்தவங்க முதுகில் உப்பு மூட்டை ஏறிக்கிட்டு அங்கே போய் டிஸ்டர்ப் பண்ணுறவங்கன்னா அவங்க வந்து சரியில்லாத ஜோதிடர்கள் தான் அந்த மாதிரி போடுவாங்க. பப்ளிக் எழுத மாட்டாங்க. பப்ளிக் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைனா என்ன பரிகாரம்னு ஓப்பனாக நம்மளை கேட்டுடுவாங்க. இல்லை நம்மளுடைய நம்பருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வாய்ஸ் மெசேஜ் எல்லாத்தையும் எழுதி கேட்டுருவாங்க. இங்கே எப்படின்னா, மக்கள் தெளிவடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால நடக்கிற போராட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் ரொம்ப ஜோதிடர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நம்மளுடைய ஜோதிட வீடியோக்கள் அடிப்படையில் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. அதையும் மீறி இந்த மாதிரி குழப்பவாதிகள் உள்ளார வந்து குழப்பம்லாம் ஏற்படுத்துவாங்க. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. உங்களுடைய கேள்விகள் நீங்கள் வந்து பர்சனலாக உங்களுடைய கேள்விகள் கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது, பதில் சொல்லவும் கூடாது. எத்தனை பேர் ஜாதகத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். பொதுவான சந்தேகங்கள் நம்மளுடைய தொடர்பு எண் இருக்குது, அந்த எண்ணில் போட்டு நான் வந்து கன்சல்டேஷனுக்காக அந்த நம்பரை போடல, நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு 100 பேருக்கு 200 பேருக்கு பயனுள்ள கேள்வியாக இருந்தால் நான் பதில் சொல்லுவோம். அந்த மாதிரி தான் நிறைய பதில் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் இந்த மாதிரி உள்ள குழப்பவாதிகள்லாம் தவிருங்க. அவங்களுக்கு வந்து குரு சுக்கிரனும் கெட்டு போனவர்கள் தான் இந்த மாதிரி குதர்க்கமான வேலைகள் செய்வாங்க. வாக்குஸ்தானம் கெட்டு போனவர்கள். அதனால் அதை பெருசாக எடுக்க வேணாம். சனி கேது சேர்க்கைக்கு ரொம்ப கவனமாக பாருங்கள். ஜோதிடர்கள் வந்து அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடிய பரிகாரங்களை மட்டும் தேர்வு செய்யுங்க. பரிகாரங்கிறது ஜஸ்ட்டு கட்டுப்படுத்துமே தவிர மாற்றாது. இதை உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் பதிவாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.